வெல்கம் டு அவர் சேனல். இந்த வீடியோவில் ஆர்ஆர்பி எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணுறவங்களுக்கான மாடல் கொஸ்டின்ஸ் ப்ளஸ் அவங்களுக்கு வரக்கூடிய கரண்ட் அஃபேர்ஸ் பற்றி பார்க்கலாம். இந்த சேனலுக்கு புதுசு அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, பெல் ஐக்கானும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ இமீடியட்டாக உங்களுக்கு ரீச் ஆகும். இதில் வரக்கூடிய சில கரண்ட் அஃபேர்ஸ் டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணுறவங்களுக்கும் யூஸ் ஆகும். நீங்களும் பாருங்கள். ஓகே, இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். ஆசிய கிரிக்கெட் கவுன்சிலின் புதிய தலைவராக டேஷ் நியமிக்கப்பட்டுள்ளார். ஏப்ரல் 2025 அதுலேருந்து இந்த கொஸ்டினுக்கு ஒரு விடை வந்து மொஹ்சின் நக்வி. இவர் தான் இப்போ ஏப்ரல் 2025 ஆசிய கிரிக்கெட் கவுன்சிலின் புதிய தலைவராக நியமிக்கப்பட்டுள்ளார். இவருக்கு முன்னாடி யார் இருந்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஷம்மி சில்வா. டிசம்பர் 2024 பொறுப்பேற்று கொண்டவர் யாருன்னா ஷம்மி சில்வா. இவருக்கு முன்னாடி யாருன்னா ஜெய்ஷா. ஸோ கொஸ்டின் எப்படி வருதோ அதற்கு தகுந்த மாதிரி நீங்கள் வந்து ஆன்சர் பண்ணிக்காங்க. இந்த பங்கஜ் கிம்சி இவர் வந்து துணைத் தலைவர், இப்போதைய துணைத் தலைவர். டேஷ் மே 2025 மத்திய பொது சேவை ஆணையத்தின் தலைவராக பொறுப்பேற்றார். மத்திய பொது சேவை ஆணையம் அப்படின்னா யூபிஎஸ்சி தலைவராக பொறுப்பேற்றவர் யார்? மே 2025 நியூ அப்டேட் நான் கொடுத்துருக்கேன். அஜய்குமார் மே 2025 பதவியேற்றவர் யார் அப்படின்னா யூபிஎஸ்சி தலைவராக அஜய்குமார். இவருக்கு முன்னாடி 2024 யார் இருந்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா பிரீத்தி சூடான். ஒருவேளை அவங்க 2024 கொஸ்டின் கேட்டாங்க அப்படின்னா பிரீத்தி சூடான் தான் கரெக்ட் ஆன்சர், அதை பார்த்துக்காங்க. ரோஸ் மில்லியன் பாத்யூ இவங்க யாருன்னா முதல் பெண் யூபிஎஸ்சி தலைவர் ரோஸ் மில்லியன் பாத்யூ. HK கிருபாலனி இந்த கொஸ்டினும் ஆர்ஆர்பியில் அடிக்கடி கேட்டிருக்காங்க. இவங்க வந்து இந்தியாவிலேருந்து தேர்ந்தெடுக்கப்பட்ட முதல் யூபிஎஸ்சி தலைவர் HK கிருபாலனி. ஆபரேஷன் சிந்தூர் எப்போது அதிகாரப்பூர்வமாக தொடங்கப்பட்டது? மே 7, 2025 தான் அதிகாரப்பூர்வமாக தொடங்கப்பட்டது. இதில் மெயினாக அந்த லீடர்ஸ் 2 பேர் இருப்பாங்க இல்லையா, அந்த லேடி லீடர்ஸ், அவங்க பேர் வந்து தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அது கூட உங்களுக்கு கேள்வியாக வரலாம். அதுக்கப்புறம் இது எதற்காக வந்து ஆப்ரேஷன் சிந்தூர் தொடங்கப்பட்டது அப்படின்னா அந்த பஹல்காம் தாக்குதல், அது கூட கேள்வியாக வரலாம். ஆப்ரேஷன் சிந்தூர் பற்றி இன்னும் கொஞ்சம் தெரிஞ்சு வச்சுக்காங்க. 10% திறன் மாற்று விதி யாரால் வழங்கப்பட்டது? ராமன் லின்மேன். எத்தனால் எப்போது உருவாகிறது? ஈஸ்ட்களில் காற்றில்லா சுவாச முறையில் ஈஸ்ட் யூஸ் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் ஆனரோபிக் ரெஸ்பிரேஷன், அதுதான் காற்றில்லா சுவாச முறையில். ஃபர்மெண்டேஷன் அப்படி கொடுத்தாலும் அதுவும் சரிதான். எத்தனால் வந்து இப்படி தான் உருவாகிறது. பின் வருபவைகளில் எது ஒரு சுற்றுச்சூழலுக்கு உகந்த பழக்கங்களாகும்? காய்ந்த இலைகளை மண்ணுக்கு கீழ் குழிகளை தோண்டி போடுதல். 2018 ஆண்டில் மறுதுவக்கம் செய்யப்பட்ட இந்தியாவின் மிக பழமையான அணு உலையின் பெயர் என்ன? அப்சரா. கன்ஷிராம் அவர்களால் உருவாக்கப்பட்ட அரசியல் கட்சி எது? பகுஜன் சமாஜ் கட்சி. செனப்பாற்றின் கரையில் கட்டப்பட்டுள்ள கோட்டை எது?
அக்னூர் கோட்டை. பின்வரும் தொடரில் அடுத்ததாக வரும் எண்ணை தேர்ந்தெடுக்க. இதில் பாருங்க 2 + 4 6, அதுக்கப்புறம் 6 + 8 14. ஸோ இங்கே 4ஆம் வாய்ப்பாடு தான் வருது. 2 8, 3 12, 4 16, 5 20. அப்படி பார்த்தா 42ஓட 20 கூட்டுற மாதிரி வரும். கூட்டினா 62 தான் கரெக்ட் ஆன்சர். பிரிட்டிஷ் இந்தியாவில் குடிமை பணிகளின் தந்தை என்று அழைக்கப்பட்டவர் யார்? சார்லஸ் கார்ன்வாலிஸ். கொடுக்கப்பட்ட வடிவத்தை கவனமாக படித்து அதில் கேள்விக்குறி இடப்பட்டுள்ள இடத்தில் இடம்பெற வேண்டிய எண்ணை தேர்ந்தெடுக்கவும். இங்கே தெரியல அப்படின்னா உங்களுக்கு நான் சொல்லிடுறேன் என்னென்ன எண் கொடுத்துருக்காங்கன்னு. இங்கே 12, 18, இங்கே 20, 28, இங்கே வந்து கொஸ்டின் மார்க் இருக்குது, கீழே வந்து 6 இருக்குது, மேலே இருக்கக்கூடிய நம்பர் இது 5 6, மேலே ஸ்டாரில் 5 6, அடுத்த ஸ்டாரில் 6 8 இருக்குது, அடுத்த ஸ்டாரில் 7 2 இருக்குது. ஆன்சர் பாஸ் பண்ணி வச்சுட்டு கெஸ் பண்ணிக்காங்க. நான் ஆன்சர் சொல்லிடுறேன். இப்போ இது எப்படி வந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா, IR 30 பெருக்கியிருக்காங்க, 30லேருந்து 18 மைனஸ் பண்ணியிருக்காங்க, அப்போ 12 வரும், இந்த ஆன்சர் வரும். அதே போல் 6 8 48 பெருக்கியிருக்காங்க, 48லேருந்து 28 கழிச்சிருக்காங்க, அப்போ 20. அப்போ 7 2 14, 14லேருந்து -6 போட்டிங்கன்னா உங்களுக்கு வரக்கூடிய ஆன்சர் 8. 8 தான் இதற்குரிய விடை. எந்த மாநிலம் 7 ஸ்டார் கிராம பஞ்சாயத்து ரெயின்போ திட்டத்தை அறிமுகம் செய்தது? ஹரியானா. புத்த சிற்பக்கலையின் பிரபலமான தாமேக் ஸ்தூபி டேஷ் பேரரசின் காலத்தில் கட்டப்பட்டது? மௌரிய பேரரசின் காலத்தில் கட்டப்பட்டது தான் இந்த தாமேக் ஸ்தூபி. ஒரு குறியீட்டு மொழியில் பிளான்ட் என்பது RNCPV எனவும் மற்றும் HERB என்பது JGTD எனவும் எழுதப்பட்டுள்ளது. அந்த குறியீட்டு மொழியில் ஃப்ளவர் என்பது எவ்வாறு எழுதப்படும்? இது போல கேள்விகள் நம்ம நிறைய பார்த்துருக்கோம். இதற்குரிய விடை வந்து HNQYGT. இப்போ பிக்கு அப்புறம் என்ன வந்திருக்கு? Q விட்டுட்டு R எழுதியிருக்காங்க. அதே போல் இங்கே ஹெச்சுக்கு அப்புறம் பாருங்கள், ஹெச்சுக்கு அப்புறம் என்ன வரும்னா GHI ஐயை விட்டுருக்காங்களா, அடுத்து J. அதே போல் தான் இங்கே Fனா Fக்கு அப்புறம் என்ன வரும்? G வரும். அதை விட்டுட்டு ஹெச் தான் ஸ்டார்ட் பண்ணணும். அதை வச்சு இதுக்கு ஆன்சர் கண்டுபிடிச்சிடலாம். மற்றதுமே நீங்கள் செக் பண்ணலாம், செக் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டே ஹெச் வந்துருச்சு, அதான் இதற்குரிய விடை. நிதியியல் துறையில் FCCB என்பது எதை குறிக்கிறது? The last one தான் இங்கே மறையுது, அப்படியே சொல்லிடுறேன். ஃபாரின் கரன்சி கன்வெர்ட்டபிள் பாண்ட். வின்சன் மலை எந்த கண்டத்தில் உள்ளது? அண்டார்டிகா கண்டத்தில் தான் வின்சன் மலை உள்ளது. ஷெர்ஷா சூரி அவர்களின் கல்லறை எங்கு அமைந்துள்ளது? சசாரம். இன்னொன்று பார்த்தீங்கன்னா, இந்த RRB கொஸ்டின்ஸ்லாம் ஆன்சருக்குரிய கொஸ்டின் பக்கத்துலேயே அந்த இங்கிலீஷில் கொடுத்துருக்காங்க. சப்போஸ் உங்களுக்கு ஆன்சர் வந்து கெஸ் பண்ண முடிஞ்சால் நீங்கள் கரெக்டாக ஆன்சர் கெஸ் பண்ணுவீங்கன்னா கெஸ் பண்ணிட்டு ஆன்சர் பண்ணிவிடுங்க. ஆன்சர் தெரியல அப்படின்னா
இது ஒரு க்ளூவாக கூட நம்ம வச்சுக்கலாம். நிறைய கொஸ்டின்ஸ் பார்த்துட்டேன். அதில் எது ஆன்சரோ அதுக்கு பக்கத்தில் மட்டும் இங்கிலீஷில் சம்டைம்ஸ் வருது. அதை நீங்கள் வாட்ச் பண்ணால் தெரியும். சுத்தமாக உங்களுக்கு ஆன்சர் தெரியலனா அதை கூட நீங்கள் வந்து சூஸ் பண்ணிக்கலாம். $2495 உடன் எந்த குறைந்தபட்ச எண்ணை கூட்டினால் அந்த எண்ணானது 3, 4, 5 மற்றும் 6ஆல் முழுமையாக வகுப்படும்? நீங்கள் பாஸ் பண்ணி வச்சுட்டு ஆன்சர் கெஸ் பண்ணுங்கள். நான் ஆன்சர் சொல்லிடுறேன். இதற்குரிய விடை 25. இப்போ 2495ஓட குறைந்தபட்சம் ஏதோ ஒரு எண்ணை கூட்டணும்னு சொல்கிறாங்க. இப்போ இந்த ஆன்சர் வச்சு சொல்கிறேன், அப்புறம் எப்படி அதெல்லாம் வராதுன்னு சொல்லிடுறேன். இப்போ இந்த 25 வருது, அதை வச்சு கூட்டுறோம். 5 5 10, 10 12 வருது, இங்கே 5. இப்போ 2520 இருக்குது. சரி, இந்த 23ஐயும் கூட்டிக்கலாம். இப்போ என்னாகும்? 24 95 23, 5 3 8, 9 2 11. இது இப்படியே வரட்டும். இப்போ என்னன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு 3 4 5 6ன்னு கொடுத்துருக்காங்க. இதில் நீங்கள் ஸ்மார்ட்டாக டைம் சேவ் பண்ணணும் அப்படின்னா 5ஆல் எது வகுப்படும்? 5ஆல் வகுப்படக்கூடியது கடைசியாக என்ன இருக்கும்? லாஸ்ட் டிஜிட்டில் 1 0 இருக்கும், இல்லைனா 5 இருக்கும். 5ஆம் வாய்ப்பாடு சொல்லி பார்த்தா உங்களுக்கு புரியும். வேறு எந்த நம்பரும் வராது. பாருங்கள், 5 2 10 15 20 அப்படி தான். லாஸ்ட்டாக 0 முடியும், இல்லைனா 5 முடியும். இதை வச்சே இந்த கொஸ்டினுக்கு நம்ம வந்து ஆன்சர் சொல்லிடலாம். அப்படி பார்த்தா இந்த 25 கூட்டினா மட்டும்தான் லாஸ்ட் டிஜிட்டில் 0 வருது. அதை வச்சு இதுக்கு ஆன்சர் கெஸ் பண்ணிடலாம். அப்படியே டைரெக்டாக சும்மா கூட கூட்டி பாருங்கள். இங்கே லாஸ்ட் 5 இருக்குது, இந்த 3ஓட கூட்டினா 8 தான் வரும். இங்கேயும் 8 தான் வரும் லாஸ்ட் டிஜிட்டு. 8ன்னு லாஸ்ட்டில் முடியறதுனால அது 5ஆல் மிச்சமின்றி வகுக்க முடியாது. எப்படி அது டெசிமலில் வந்துடும்? இந்த ஒரு க்ளூவை ஞாபகம் வச்சுக்கிட்டே இதுதான் கரெக்டான ஆன்சர்னு டைமை சேவ் பண்ணி கண்டுபிடிச்சிடலாம். 25 தான் சரியான விடை. மற்றதெல்லாமே நீங்கள் வந்து பெருக்கி பாருங்கள், கரெக்டாக வரும், முழுமையாக வகுப்படும். 1980ஆம் ஆண்டு இந்திய அரசு எத்தனை வங்கிகளை தேசியமயமாக்கியது? ஆறு வங்கிகளை தேசியமயமாக்கியது. What is the shortcut key to open paste special dialog box in Microsoft Word? அதாவது paste special இதுக்கு எந்த ஷார்ட்கட் கீ வந்து யூஸ் ஆகும்னு கேட்டிருக்காங்க மைக்ரோசாஃப்ட் வேர்டில். இதற்குரிய விடை தான் Alt + E + S. இதுதான் வந்து பேஸ்ட் ஸ்பெஷலு. ஜென்ரல் பேஸ்ட்டுக்கு இது வரும், Ctrl V கொடுத்தா பேஸ்ட் ஆகிடும், Ctrl C போட்டால் காப்பி ஆகும். அவங்க கொடுத்துருக்கிறது என்னது? பேஸ்ட் ஸ்பெஷலு. அப்போ இதுதான் ஆன்சர். பின்வரும் வகுப்புகளுக்கு இடையேயான உறவை சிறப்பாக குறிக்கும் வெண் வரைபடத்தை தேர்ந்தெடுக்கவும். சிறுநீரகம், உறுப்பு, இதயம். இதற்குரிய விடை தான் உறுப்பு, அதில் சிறுநீரகம், இதயம், இப்படி வரும். ஒரு குறிப்பிட்ட வகையில் மற்றவற்றிலிருந்து வேறுபடும் ஒன்றை தேர்ந்தெடுக்கவும். ஃப்ளூ, வலி, காய்ச்சல், சோர்வு. ஃப்ளூ. அதே போல் இங்கே மற்றவற்றிலேருந்து ஒன்று மட்டும் வேறுபடுது, அது என்னன்னு தேர்ந்தெடுக்கணும். GJB. இதுதான் என்னன்னா, இதெல்லாம் பாருங்க, UV இருக்கா, WXக்கு அப்புறம் Y 2 எழுத்தை விட்டுருக்காங்க, அப்புறம் ZA 2 எழுத்தை விட்டுட்டு B கொடுத்துருக்காங்க. அதே போல் தான் மற்றதும் இருக்கும். ஆனால் இது அப்படி கிடையாது. G வந்திருக்கா, GFG HI, HIக்கு அப்புறம் J, இது ஓகே. அடுத்து என்ன வேணும்? KLக்கு அப்புறம் M வந்திருக்கணும். M வந்திருக்கா? இல்லை, B கொடுத்துருக்காங்க. அப்போ இதுதான் வந்து டிஃப்ரெண்ட். மற்றதெல்லாம் பாருங்கள், இதே லாஜிக்கில் வரும். ஃபஸ்ட்டு சொன்னாலே அந்த லாஜிக்கில் வரும். கொடுக்கப்பட்ட கூற்றுகளையும் மற்றும் முடிவுகளையும் கவனமாக படித்து கூற்றுகளை எந்த முடிவுகள் தர்க்க ரீதியாக பின்பற்றுகிறது என்பதை தீர்மானிக்கவும். கூற்று என்ன கொடுத்துருக்காங்கன்னா, கணினி என்பது மனித குலத்தின் மிகப்பெரிய கண்டுபிடிப்புகள் ஒன்றாகும். முடிவுகள், கணினியை தவிர வேறு எந்த கண்டுபிடிப்புகளும் சிறந்தவை அல்ல. கணினிகள் மனித குலத்திற்கு நன்மை பயக்கக்கூடியவை.
முடிவு 2 மட்டும் பின்பற்றுகிறது. மனித குலத்திற்கு நன்மை பயக்கக்கூடியவை, அது கரெக்டு. ஆனால் இதை தவிர வேறு எந்த கண்டுபிடிப்புமே சிறந்தவை அல்ல அப்படின்னு சொல்லக்கூடாது. இப்போல்லாம் நிறைய வந்துருச்சு, ரோபோட் வந்துருச்சு, ஏஐ டெக்னாலஜி நிறைய வந்திருக்கு. ஸோ அதனால் இது மட்டும்தான், முடிவு 2 மட்டும்தான் பின்பற்றுகிறது. ஓகே, இந்த 25 கொஸ்டின்ஸ்க்கு நீங்கள் எவ்வளோ மார்க்ஸ் எடுத்திருக்கீங்க அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் போட்டுருங்க. இந்த சேனலுக்கு நீங்கள் வந்து புதுசாக வரீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கானும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. நிறைய பேர் ஆர்ஆர்பிக்கு திரும்ப வீடியோஸே போடலைன்னு சொன்னதுனால நான் இப்போ ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அப்பப்போ ஒரு வீடியோ போடுறேன். ஓகே, தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.